ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அது செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் 65 வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சர் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும். இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவரை வந்து நான் உப்பு சேர்த்து தண்ணியில் வந்து லைட்டாக அலசி தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு காலிஃப்ளவர் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வந்துடும். கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து ஊற்றிடக்கூடாது. அப்போனா அடியில் இருக்கிற மாவு எல்லாமே வந்து காலிஃப்ளவரோட நல்லா ஒட்டி வந்துக்கும். அப்போ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் காலிஃப்ளவர். இப்போ எல்லாமே ரெடி பண்ணக்கப்புறம் காலிஃப்ளவரை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து மேரினேட் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அரை மணி நேரம் ஆனக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவரை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து சேர்த்துடக்கூடாது. அப்போனா காலிஃப்ளவர் வந்து கிறிஸ்பியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பொறுமையாக வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து காலிஃப்ளவர் 65 வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பேட்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள வந்து சாஃப்டாக க்ரன்ச்சியாக இருக்கும். 65 வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா மஞ்சூரியன் வந்து குயிக்காகவே வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனோ ஒரு கடாயை வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் 4-5 பல் வெள்ளைப்பூடை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெள்ளைப்பூடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தக்கப்புறம் குடமிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் குடமிளகாவும் வந்து நல்லா வதங்கினக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்றளவு வந்து சேர்த்துட்டு வெங்காயம் குடமிளகாய் இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாமே வந்து நல்லா கலந்தக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளருக்கு குறைவான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் குடமிளகா அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க சாஸ் எல்லாமே வந்து சேர்ந்து ஒன்றா கலந்து வரும். இப்போ இது வந்து நல்லா க்ரீமியாக டெக்ஸ்சருக்கு வர்றதுக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்து அதில் தண்ணியில் கலந்து அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கலந்தக்கப்புறம் இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக வந்து வந்திருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து காலிஃப்ளவர் 65 வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சா கடைசியாக வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சாச்சு. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.